வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். டேப் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க நெக்ஸ்ட் வீக் வந்து ஏர் ட்ராப் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான அப்டேட் தான் இது. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு வாரம் தான் டைம் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நான் ஜாயின் பண்ணவே இல்லை அப்படிங்கிற அதை பற்றி கவலையே படாதீங்க. இன்ஸ்டண்ட்டாக இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். அதில் கூட டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி அது மூலியமாக நீங்கள் காயினை ஏர்ன் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஒரு கணிசமான அமௌண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண வேண்டாம். இது வரைக்கும் ஜாயின் பண்ணாதவங்க கூட இப்போவும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரே நாளையில் நீங்கள் எல்லா டாஸ்க்குமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீக் வந்து ஏர் ட்ராப் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அது அர்ஜென்ட் அப்டேட் தான். ஓகே, ஸோ டேப் காயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா we are thrilled to announce that the tap tokens airdrop is set to begin next week. ஓகேவா? ஸோ அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்க காயின்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ டோக்கன் அலோகேஷன் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்க என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க பாயிண்ட்ஸ் பர் ஹவர், ஓகேல, ப்ராஃபிட் பர் ஹவர் எவ்வளோ இருக்குது அது டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு இருக்கும். கீஸ் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்கிறது இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கவுண்ட்டு, ரெஃபரல் கமிஷன்ஸு அண்ட் யுவர் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? உங்களால் இந்த இருக்கக்கூடிய டாஸ்க்கில் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண முடியுமோ கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதில் வந்து முக்கால்வாசி டாஸ்க் வந்து நீங்கள் யாருமே ரெஃபர் பண்ணாமலே நம்ம என்ன பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணிட முடியும். எப்படி அப்படின்னாக்க, ஸோ டேப் காயின் பாட்டை நீங்கள் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் ஹோம் பேஜ் இருக்கும். ஹோம் பேஜில் நீங்கள் டேப் பண்ணி ஃபஸ்ட்டு காயின்ஸை வந்து ஏர்ன் பண்ணுங்கள். ஓகேங்களா? நானே கம்மியாக தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? பட் நான் இன்ஸ்டண்ட்டாக ஏர்லி ஸ்டேஜில் ஜாயின் பண்ணேன். பட் நான் இதை ஃபர்தராக வந்து நான் கண்டினியூவாக மைனிங் பண்ணாமல் விட்டுட்டேன். ஓகேங்களா? ரைட். எனிவே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் டெய்லி லாகின் ஆப்ஷன் இருக்கும். டெய்லி லாகின் ஆப்ஷனில் போய்ட்டு இந்த ஒரு வாரத்துக்கு நீங்கள் வந்து காயின் வந்து விடாமல் கரெக்டாக க்ளைம் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? இது வந்து நீங்கள் யாருமே ரெஃபர் பண்ணலன்னா கூட உங்களுக்கு காயின் வந்து க்ளைம் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லக்கி கோடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? லக்கி கோடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய யூடியூப்பில் வந்து ஒரு 10 வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோஸ் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க 3 லட்சம் காயின் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கீயும் கிடைக்கும். இதை கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான் எல்லாமே. ஓகேங்களா? அதை பார்த்துட்டு அந்த வீடியோவுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கோடு இருக்கும். கமெண்ட் செக்ஷனில் போட்டிருப்பாங்க கோடு. அப்படி இல்லை அப்படின்னாக்க அதில் வீடியோவிலே கோடு வரும். ஓகேங்களா? ஹேம்ஸ்டரில் எப்படி நம்மளுக்கு டேப் ஸ்வாப்பில் எப்படி வருதோ அதே போல் இதுலேயும் கோடு வரும். அந்த கோடை நம்ம என்டர் பண்ணோம்னால நம்மளுக்கு 3 லட்சம் காயின்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ரைட். இது வந்து பார்த்திங்கனாக்க லக்கி கோடு. அடுத்து வந்து டெய்லி பவுண்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க, இங்கே வந்து நம்ம பேக்கேஜ் வந்து பை பண்ணணும். ஓகேங்களா? இதில் பை பண்ணுறதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனாக்க காயின்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க, இப்போ நீங்கள் ஏர்ன் பண்ணுறது வந்து இந்த காயினை ஏர்ன் பண்ணுவீங்க. இந்த காயினை ஏர்ன் பண்ணி இதை நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கான ப்ராஃபிட் பர் ஹவர் வந்து பார்த்திங்கன்னா 2.76K. ஓகேவா? இந்த ப்ராஃபிட் பர் ஹவர் தான் நம்மளுக்கு வந்து ஏர் ட்ராப்பை வந்து நம்மளுக்கு கிளைம் ஆகும். அதனால் இதில் வந்து பிளாக் செயின், அப்ளிகேஷனு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ரேண்டமாக இதில் வந்து காம்போ தான். ஓகேவா? ரேண்டமாக நம்ம வந்து காம்போ வந்து அச்சீவ் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க அதுக்கு எக்ஸ்ட்ரா ரிவார்டு கிடைக்கும். இதுக்கான காம்போ வந்து நீங்கள் இன்னும் ஒரு 7 நாள் தான் டைம் இருக்குது, ஒரு வாரம் தான் டைம் இருக்குங்கிறதுனால யூடியூப்பில் கொஞ்சம் கேர் எடுத்து இந்த காம்போ வந்து என்னென்னு சர்ச் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த காம்போ வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா? போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து நம்ம வந்து பை பண்ணணும். அதாவது நீங்கள் இங்கே வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய இந்த காயின்ஸ் இருக்குல்ல, இந்த காயின்ஸை யூஸ் பண்ணி இந்த டெய்லி பவுண்டிங்கிற ஆப்ஷனில் வந்து இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், பை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பை பண்ணணும். ஓகே, ஸோ என்கிட்ட ஃபண்ட் இல்லை, நான் எல்லாத்துக்குமே பை பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஏதாவது கம்மியாக இருக்குதான்னு பார்க்கலாம். ஸோ 2.38. ஓகே, எஸ், பை பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க பை பண்ணி நம்ம டெய்லி பர் ஹவர், அதாவது வந்து ப்ராஃபிட் பர் ஹவர் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 37,000 காயின்ஸ் தான் இருக்குது. ஓகே, ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு 1 லட்சம் காயின்ஸ் வந்து நான் ஏர்ன் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணேன். ஏன்னா டாஸ்க் நான் எதுவுமே நான் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கேன். கண்டிப்பாக நான் டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னாக்க கொண்டு வந்துடுவேன். ஓகேங்களா? இதே போல் தான் நானும் இப்போ பிகினிங் ஸ்டேஜில் தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அர்ஜென்ட் அப்டேட்டு. புதுசாக பார்க்கக்கூடிய நபர்கள், இது வரைக்கும் இதை பற்றி தெரியாதவங்க இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். உங்களுடைய டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து எக்ஸ்ட்ரா டாஸ்க்லாம் இருக்கும். ஓகேங்களா? இந்த டாஸ்க்குங்கிற ஆப்ஷனில் வந்து இருக்கிற டாஸ்க் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணுங்கள். கீயை ஏர்ன் பண்ணுங்கள். இந்த காயின்ஸை ஏர்ன் பண்ணி இமீடியட்டாக உங்களை ஏர்னிங் பர் ஹவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் ஸ்டடிங்கிற ஆப்ஷனில் தான் இது. ஏர்ன்கிற ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்பின் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்பின்னை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு கீ இருக்குது இல்லையா? இந்த கீயை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த பின் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது என்கிட்ட அவைலபிள் எதுவும் இல்லை. ஸோ ஏர் ட்ராப் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான். ஸோ இன்வைட்டட் எதுவுமே நான் இது வரைக்கும் யாருமே ரெஃபர் பண்ண கிடையாது. நான் மட்டும் இண்டிவிஜுவலாக மட்டும்தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட் பர் ஹவர் வந்து பார்த்திங்கன்னா 37,000 காயின்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வாரம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமோ ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு நான் வந்து சொல்லிட்டேன். இல்லை பூஸ்டர் ஆப்ஷன் இருக்குது. காயினை டேப் பண்ணி நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா?
இவ்வளோ குயிக் அண்ட் ஸ்பீடாக சொல்கிறேன் அப்படின்னாக்கா அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது. ஓகேங்களா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கான ப்ராஃபிட் பெற வர உங்களால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமோ ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். இல்லை உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். மற்ற அப்டேட்டுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இதில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.